இப்ப இம்மிடியேட்டா இந்த காரியத்துல எனக்கு கர்த்தர் ஒரு அற்புதம் செய்தே ஆகும், செய்தே ஆகும். இல்லைன்னா நான் தளர்ந்துருவேன், இல்லைன்னா என்ன நடக்கும் தெரியல. சில காரியங்கள் ஆண்டவர் டைம்ல செஞ்சா போதும். ஆனா சில காரியங்கள் ஆண்டவரே எனக்கு இது இப்ப பார்க்கணும், ஏன்னா அதை பார்த்தாதான் சில இடத்துல விசுவாசத்துல நிற்க முடியும். அதை பார்த்தாதான் சில இடத்துல என்னால தைரியமா ஃபேஸ் பண்ண முடியும். சில முடிவுக்குள்ள வந்திருக்கிறீங்க. அவன் நாகாரை போல பிள்ளை ஒரு இடத்துல படுக்க வச்சு, காரியத்தை ஒரு இடத்துல வச்சுட்டு முடிய போகுதுங்கிற இடத்துல இனி என்ன சொல்லி நான் ஜெபிக்கணும் தெரியல பிரதர். இனி எப்படி சொல்லி கேட்கணும் தெரியல. எனக்கு கண்ணீரை தவிர அழுகை தவிர வேற எதுவுமே இல்ல. இப்படி வந்திருக்கிற உள்ளங்களுக்கு இந்த கர்த்தர் கண்களை திறந்தால் ஒரு புதிய நீரூற்றை, நீ வாழும்படியான ஒரு நீரூற்றை, நீ வாழும்படியான ஒரு நீரூற்றை கர்த்தர் இன்று உனக்கா. ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதுக்கு மேல என்னால முடியாதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதன் பிறகு ஆண்டவர் தாமதிக்க மாட்டார். அவன் ஆகாருக்கு அவன் அழட்டு நான் ஒரு டைம்ல தான் காண்பிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் இருக்கிற தெரியும். இதுக்கு மேல ஒரு பிள்ளை இருக்கா, இதுக்கு மேல இவளுக்கு நிக்க முடியாது தெரிஞ்ச ஒரு ஆகாருக்கு இப்படி செய்வார்னா தன் பிள்ளைக்கு செய்ய மாட்டாரா? ஒரு அடிமை பெண்ணுக்கே செய்வார்னா அவர் சந்ததிக்கு செய்ய மாட்டாரோ? உன் கண்ணீரை காண்கிறவர் இருக்கிறார், உனக்கு குரல் கொடுக்கிறவர் இருக்கிறார், உனக்கு கிருபை பாராட்டுகிறவர் இருக்கிறார். சிலருக்கு சில நாட்கள் குறிக்கப்பட்டிருக்கிற இந்த நாளுக்குள்ள இது நடந்தா உண்டு, அப்படி இல்லைன்னா காரியங்கள் எல்லாம் தலைகீழா மாறும். அப்படிப்பட்ட உள்ளங்கள் இருப்பீர்களா? நான் செபிங்க. அந்த நாள் வர போகாது, இந்த நாளில கர்த்தர் செய்வார். நீ நம்பி செல்வாயானா இன்றைக்கு அற்புதத்தினால், இன்றைக்கு அதிசயத்தினால்